ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான டொமேட்டோ ரைஸ். இது ஈஸியாக செய்யக்கூட ஒரு டொமேட்டோ ரைஸுங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, நிறைய பூண்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் இதில் வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா தக்காளி, ஒரு 3 பழுத்த தக்காளி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் இதில் போட்டுருங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் ருசிக்கேற்ப உப்பும் போட்டுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இதுக்குள்ளே நம்ம சாதம் ரெடி பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், நார்மல் ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போது இதில் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் பிரியாணி மசாலா, அப்புறமா காரம் ருசிக்கேற்ப மிளகாத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாதம் இதில் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நிறைய பேர் டொமேட்டோ ரைஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி காலையில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கணுன்னா ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த டொமேட்டோ ரைஸ் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த வாட்டி இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுவீங்க. கொத்தமல்லி நல்லா தூவிட்டு இறக்கிட வேண்டியதாக ட்ரை பண்ணி பாருங்கள்.